நண்பர்களே, ஆணவ கொலை பத்தி நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம் அண்ட் நிறைய படங்களும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வழியில இப்போ ஒரு படம் வந்திருக்கு. அது என்ன படம், அந்த படம் எப்படி இருக்கு, அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். கொலை சேவல் இந்த படத்தோட கதை என்னன்னா, கலையரசனும் தீபா வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவங்க லவ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் சிட்டியில் போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே செட் ஆகலன்னு சொல்லி மறுபடியும் வில்லேஜ்க்கே திரும்பி வந்துடுறாங்க. அப்போ வில்லேஜ் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியில் என்ன பண்ணுறாங்கன்னா, தீபா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சு சேவல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, கலையரசனும் சரி நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லி தீபாவும் கலையரசனும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் போய் சாமி கும்பிட்டு திரும்பி வரும்போது ஒரு பிரச்சனை ஆயிடுது. ஸோ அது என்ன பிரச்சனை, அதனால கலையரசனும் தீபாவும் தப்பிச்சாங்களா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. ஆணவ கொலை பற்றி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் துதிவாணனோட டைரக்ஷனில் வந்த படம். இந்த படம் சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த வில்லேஜை காட்டின விதங்களாகட்டும், அந்த கதைக்களத்தை நகர்த்திட்டு போன விதங்களாகட்டும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மெயினாக வந்து கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலையரசனோட நடிப்பும் இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்லணும். ஏன்னா நிறைய படங்களுக்கு எப்படி தன்னோட ஃபுல் எஃபர்ட்டை போடுவாரோ அதே மாதிரி இந்த படத்துக்கு ஃபுல் எஃபர்ட்டை போட்டு சூப்பராக நடிச்சிருந்தாரு. அதுவும் அந்த தீபா வந்து தாங்கி எடுத்துட்டு போற விதங்களாகட்டும், இந்த கர்ப்பிணி ஒய்ஃப் வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்த விதங்களாகட்டும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் தீபாவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோவில் இருந்து இப்போ திரைக்கு வந்தங்காட்டிக்கு அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஏன்னா அந்த கர்ப்பிணி பெண் கேரக்டர் வந்து நடிக்கல, வாழ்ந்திருக்காங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி நல்லபடியாக வாழ்ந்துருந்தாங்க. பாலசரவனும் கலையரசனுக்கு ஃப்ரெண்டா வந்து தனக்கு எங்கெங்க கேப் கிடைக்குதோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே காமெடிகளை தெளிச்சு நல்லபடியாக ஆடியன்ஸை சிரிக்க வச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாரு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் நகர்த்திட்டு போவாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் வந்து யாருக்குமே பிடிக்காம போயிடாது. அந்த லெவலுக்கு கிளைமேக்ஸை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸாக இருந்துச்சு இந்த படத்தில். சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த வில்லேஜை காட்டின விதங்களாகட்டும், அந்த ஃபாரஸ்ட், அந்த சாமியை எல்லாமே காட்டின விதங்கள் சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் என்னென்னா நிறைய இடங்களில் ட்ரோன் ஷாட் யூஸ் பண்ணிட்டாங்களோ, அந்த இயற்கையை காட்டுன்ட்டு நிறைய இடங்களில் ட்ரோன் ஷாட் யூஸ் பண்ணி ஒரு சகிப்புத்தன்மை ஏற்படுத்திட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆச்சு. மியூசிக் இந்த படத்தில் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. சாங்குகளாகட்டும் அண்ட் பேக்ரவுண்டில் அந்த த்ரில்லிங் எஃபெக்டை கொடுக்கறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சூப்பராகவே இருந்துச்சு. நான் இந்த படத்தில் மைனஸாக பார்த்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கதையில் என்ன சொல்ல வராங்கிறதே சொல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போனாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் 2 கேரக்டர் உள்ள வந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டெப்த்தாகவே இல்லாமல் திடுதுப்புன்னு உள்ள வந்து ஒரு பிரச்சனை உருவாக்கின மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கதைக்கு ஒன்றி போகாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும், யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், ஒரு ஆணவ கொலை நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். பட் ஆனால் இதில் ஒரு பேட்டர்னாக இவங்க எடுத்த விதம் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் கலையரசனோட ஆக்டிங்காக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த படத்தை கொடுக்குற ரேட்டிங்கன்னா 5/3. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, இந்த படம் உங்களுக்கு என்ன ஃபீலை கொடுத்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காமல் மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.